சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 20 இடங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. குஜராத்தின் போர்பந்தரிலிருந்து ஓமனின் மஸ்கட் வரையிலான தனது பயணத்தை நிறைவு செய்த INSV கவுண்டன்யா கப்பல் ஓராண்டு பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய கப்பலுக்கு வாட்டர் சல்யூட் வரவேற்பு. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள அதிகாரங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்று வரும் பொங்கல் சிறப்பு சந்தையில் விற்பனை அமோகம். கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள். உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் பண்பாட்டு பெருநாள் தை திருநாள் உழவை போற்றும் அறுவடை திருநாள் தமிழ்நாடெங்கும் மகிழ்ச்சி பொங்கலாக அமைந்திடட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இந்த நல்லாட்சி திராவிட மாடல் 2.0 வடிவில் தொடர வேண்டும் என மக்கள் மனப்பூர்வமாக முடிவெடுத்து விட்டீர்கள் என்று நெகிழ்ச்சி. தலைமைச் செயலக ஊழியர்களுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம். முதுநிலை நீட் கட் ஆஃப் மதிப்பெண் பெருமளவு குறைப்பு. மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேவை இல்லாத நடைமுறை என்பது மீண்டும் நிரூபணம். சென்னையில் உலா வந்த டபுள் டெக்கர் பேருந்து சென்னையின் முக்கிய இடங்களை பார்வையிடுவதற்கான சேவை தொடங்கியது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். வைப் வித் MKS எபிசோடு 2 விரைவில் வெளியாகிறது. திருப்பத்தூர் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் விறுவிறுப்பு. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த 46 ஜோடி மாடுகள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 13,280 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,06,240 ரூபாய்க்கும் விற்பனை. புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளியின் விலை. 1 கிராம் 15 ரூபாய் உயர்ந்து 307 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ட்ரோன் மின்னொளி காட்சி. 1 லட்சம் ட்ரோன்கள் மூலம் விண்ணில் ஒளிர்ந்த வடிவங்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தாய்லாந்தில் பயணிகள் ரயில் மீது கிரேன் கவிழ்ந்து விபத்து. ரயில் பெட்டி தடம் புரண்டதில் 22 பயணிகள் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தென் அமெரிக்காவில் இருந்து உருளைக்கிழங்கை இறக்குமதி செய்ய பிரான்சில் எதிர்ப்பு. சாலையில் உருளைக்கிழங்குகளை கொட்டி விவசாயிகள் போராட்டம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். டெல்லி கேபிட்டல்ஸ், UP வாரியர்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை.